ஹலோ ஆல். வேலைக்கு போனதுலேருந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய டைமே கிடைக்கிறதில்ல. இன்னைக்கு ஒர்க் கொஞ்சம் ஏர்லியாவே முடிஞ்சிருச்சு. ஸோ சீக்கிரமா வந்ததும் தாத்தா ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவருக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக தாத்தாக்கு ரொம்ப பிடிச்ச பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை இதுதான் செய்யலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். பூர்ணம் செய்கிறதுக்கு ஜஸ்ட்டு தேங்காய், வெல்லம், அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அரிசி மாவில் நல்லா சூடான தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டு மோஸ்ட்லி எல்லாருமே இந்த ஷேப் தான் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க சின்ன வயசுலேருந்து. நானும் அப்படி தான். ஃபஸ்ட்டு சோமாஸு, அதுக்கப்புறமா ரவுண்ட் பால்ஸ் இது தான் அடிக்கடி செய்வாங்க. நார்மலாகவே எனக்கு கொழுக்கட்டை செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த மாதிரி க்யூட்டான கொழுக்கட்டை மேக்கரில் செய்யும்போது கடைசியாக அந்த ஷேப் கரெக்டாக வந்துருச்சுன்னா அந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கள். ஃபைனலி எனக்கு தெரிஞ்ச ஷேப்லலாம் கொழுக்கட்டை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாமே பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூடாக இருக்கும்போதே தாத்தாக்கு வச்சு கொடுத்துட்டு பாட்டிக்கு கொஞ்சமாக டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். பாய்.